ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்னைக்கு சேமியா புட்டு செய்ய போகிறேன். பேஷ்மெல்லி சேமியா தான் எடுத்துருக்கிறேன் அக்கா. எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன பிராண்டு வேணால் கூட எடுத்துக்கலாம். இது ஒரு 2 கைப்பிடி அளவு அக்கா போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு ஒரு 2 சிட்டிகை சால்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி நல்லா ஒரு 2 மினிட் ஊற வச்சிடும். இந்த சேமியா உப்புமா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாக்கிட்ட சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி தான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்குன்னு எப்போவுமே செய்கிறது இல்லைல்ல, எல்லாம் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கு தான் பிடிச்சதாக செஞ்சிட்ருக்குறோம். அதனால் இன்றைக்கி அக்காவுக்கு பிடிச்சது சேமியா உப்புமா இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறேன். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளேயும் அக்கா இட்லி சட்டியும் ரெடி பண்ணி தட்டு மேலே வச்சுட்டேன். இப்போ ஆன் பண்ணி நம்ம அந்த வெண்ணெய் கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா, நல்லா ஆவி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாகவும் வெந்துடும், நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். அதனால் இப்போ இது ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன். இது நல்லா சேமியா ஊறுறதுக்குள்ளே இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிடும். இப்போது சேமியா ஊறிச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு 2 மினிட் ஊறினா போதும். இது உதிரியாக எல்லா குழியிலையும் அப்படியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வாட்டரை நம்ம தூர ஊற்றிடலாம். இப்போ இதை மூடிடுவோம். மூடி ஒரு 2 மினிட் வேகட்டும். அவ்வளோதான். சேமியா வெந்துருச்சான்னு பார்ப்போம். சரிங்களா, வெந்துருச்சு, சேமியா வெந்துருச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அப்படியே இட்லி தட்டை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அவ்வளோதான், சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே உதுத்துக்கலாம். அப்புறமா நம்ம அப்படியே கூட எடுத்து சாப்பிடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போடுங்க, அப்படி இல்லைன்னா வெல்லம் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் போடுறத விட இந்த நாட்டு சர்க்கரை வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டி, இதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், வெல்லமும் நாட்டு சர்க்கரையும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். அக்கா சுகர் சேர்க்க மாட்டேன். ரொம்ப 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 டேஸ்டியாக இன்றைக்கி அக்காவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச இந்த சேமியா புட்டு செஞ்சாச்சு. சாப்பிட வேண்டியதான். நல்லா பிசைஞ்சு அதனால் உதுத்துட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி அக்காவுக்கு பிடிச்ச டிஷ் செஞ்சாச்சு. வீட்டில் முள்ளங்கி தோசை, அப்புறமா சாம்பார் வச்சுருக்கேன் அவங்களுக்குலாம். தேங்க்யூ. நீங்களும் இதே மாதிரி சேமியா புட்டு செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் சேமியா புட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.